தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியுடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. மனுஷனுடைய எண்ணம் மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்காக நான் உங்களோடு ஒரு சிறு பயணத்தை துவக்குகிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசியும் தன்னை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக்கணும், தன்கிட்ட எதை மாற்றிக்க கூடாது, எதில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இதோடைய முடிவு அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுக்கிற ஒரு கை அதுக்கு எடுக்க தெரியாது, சொல்கிற வாய்க்கு மறுக்க தெரியாது, நினைக்கிற மனசுக்கு மறக்க தெரியாது. இதுதான் கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க, பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் கல்லை குடிக்கிறேன்னு சொல்கிற உலகம். ஆனால் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் குடிக்கிறது பால் தான் அப்படின்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை நம்பினா போதும், என்னை சார்ந்தவங்க என்னை நம்பினா போதும்னு நினைக்கிறவங்க கும்பராசி. ஆனால் கும்பராசிக்காரவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்க கட்டையில் போகிற வரைக்கும் அதை யாரும் மறக்க மாட்டாங்க. ஆனால் கும்பராசிக்காரவங்க அப்படி கிடையாது. அவங்க பக்கத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க எத்தனை தப்பு பண்ணாலும் அவங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டா மறந்துடுவாங்க. மறதிக்கே ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா கும்பராசிக்காரவங்க. ஏன்னா கும்பராசிக்காரவங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணால் வெறும் சங்கடத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவங்க கும்பராசிக்காரவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேத்தணும்னு முடிவு பண்ணேன்னா கும்பராசிக்கு முதலிடம் கொடுப்பேன். பிள்ளைகளா வாங்க, நான் தேத்துறவங்கள. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, கும்பராசிக்கு தன்னம்பிக்கை இருக்குது. ஆனால் தன்னை யாரும் நம்ப மாட்டுறாங்களேங்கிற வருத்தமும் இருக்குது. இந்த வருத்தத்துக்கு மருந்து எங்கெங்க இருக்குது, எங்கே இருக்குங்கிற பூரா சந்தேகப்படிச்ச பயலாக இருக்காங்க. கும்பராசிக்காரவங்களை சந்தேகப்படாதவங்க யாராவது ஒருத்தவங்களை காட்டுங்க பார்ப்போம். குடும்பத்தில் உள்ளவன் சந்தேகப்படுவான், வெளியில் உள்ளவன் சந்தேகப்படுவான். இவன் சந்தேகப்படுறான்னு தெரிஞ்சும் கும்பராசி வாழ்வான் பாருங்க. அது ஒரு பெரிய வாழ்க்கைங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு தெம்பாக ஒரு விஷயத்தை, 5 விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. எல்லோருக்கும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, ஆனால் நீங்கள் வேற லெவலில் தாங்க யோசிக்கிறீங்க. அதை என்னைக்கும் மாற்றிக்காதீங்க. யாருக்கும் உதவி பண்ண வேணான்னு நினைக்காதீங்க. துரோகம் பண்ணவனுக்கு கூட அவனை பார்க்கும் பொழுது நல்லா இருக்கியான்னு கேட்குற குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. துரோகம் பண்ணுவான், அவனை பார்த்தா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோன்ற எண்ணம் உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. அதை மாற்றிக்காதீங்க. அங்கே தான் நீங்கள் வேற லெவலாக யோசிக்கிறீங்க. இன்னும் நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அடிக்கடி உங்களை கேள்வி நீங்கள் கேட்டுப்பீங்க. ஏன் இப்படி செய்யக்கூடாது, அவன் இப்படி பண்ணிட்டான், அதுக்காக நம்ம இப்படியா பண்ணுறது, ஏன் நம்ம இப்படி மாற்றி பண்ணான்னு அடிக்கடி உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆட்கள். இதை விட ஒன்று தெரியுமா, உங்களுக்கு நண்பர்கள் பட்டியல் நீளம். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய நண்பர்கள் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த நண்பர்களுடைய இடத்துல நீங்கள் இல்லை. அந்த நண்பர்களுடைய இடத்துல டாப் 10 கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க.
ஆனால் உங்களுக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாரையும் பிடிக்கும், உங்களுக்கு வெறுப்பே கிடையாது, வெறுக்கக்கூடிய எண்ணம் கூட வராது. ஏன் சார் வெறுக்கணும் அப்படின்னு பேசக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிற நண்பர்கள் பட்டியல் அதிகம். அந்த நண்பர்களுடைய இடத்துல நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னா டாப் 10 இல்லை, டாப் 25 கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவன் ஊரில் உள்ள எல்லா பேரையும் சொல்லுவான், ஆயா பேர்லேருந்து அப்பத்தா பேர் வரைக்கும் சொல்லுவான். உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லேருந்து அழிக்காமல் இருக்கிறது எதுக்கு? நீங்கள் எப்பயாவது தேவைன்னா உதவிக்காக உங்கள் நம்பரை வச்சுருப்பான். ஒருத்தவன்ட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுடாதீங்க, அவனுக்கு ஏதோ உதவி அதனால் அடிக்கிறான், அவ்வளவுதான். அந்த உதவி இல்லைன்னா உங்களை ஏன் தேடுறான்? இன்னும் ஒன்று நல்லா தெரிஞ்சிங்க, உங்கள் மனசு வேற 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 லெவல். நிறைய புது விஷயங்களை தான் முயற்சிக்கு ஆசைப்படும். புதுசு புதுசாக பேச தோணும், புதுசு புதுசாக யோசிக்க தோணும், புது விஷயங்களை முயற்சி பண்ண தோணும். ஒருத்தவங்க முடியாதுன்னு சொன்னால் கூட என் தம்பி முடியாதுங்கிறீங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் தம்பின்னு சொல்ல தோணும். 1/2 மணி நேரத்தில் ஒரு இடத்த உங்களால் கடக்க முடியும், 6 மணி நேரத்தில் அதே இடத்தையும் கடக்க முடியும். பல திறமை, பன்முகத்தன்மை கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள், இதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தையே அப்டேட் பண்ண நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் மட்டும்தான். அவன் உலகத்தில் எந்த விஷயத்துலையும் அப்டேட்டில் இருக்க மாட்டான். கும்பராசிக்காரவங்களை பார்த்து ட்ரெஸ்ஸு சென்ஸ் பண்ணிப்பாங்க, கும்பராசிக்காரவங்களை பார்த்து ஷேவிங் பண்ணிப்பாங்க, கும்பராசிக்காரவங்களை பார்த்து அவங்க இவன் பிளான் பண்ணுவான், அந்த பிளானை பார்த்து காப்பி ரைட் எடுக்கணும்னா கும்பராசிக்காரவங்க டோட்டலி எல்லாத்துக்கும் காப்பி ரைட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடும். ஆமாம், நிறைய காப்பி ரேட்லேயே சம்பாதிக்கலாம் கும்பராசி. ஆனால் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க, போடா போ அப்படின்னு. இப்படிப்பட்ட கும்பராசிக்காரவங்க இந்த உலகத்தோடு கனெக்டிங்கில் இருக்கிறவங்க. அதனால தாங்க எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ராசினா நான் கும்பத்துக்கு முதலிடம் கொடுப்பேன். அவன் துரோகியாக இருக்கட்டும், விரோதியாக இருக்கட்டும், அவன் எட்டி உதைத்தவனாக இருக்கட்டும், அவனுக்கு அவன் கிட்டக்க வந்துட்டான்னா அவன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான் நம்பிடுவாங்க. இதுதாங்க கும்பராசி. நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு எப்படி சார் நம்பணும்? அவன் நடந்ததெல்லாம் இவன் மறந்துடுவான். அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு, அவராக நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு, அவர் அன்றைக்கி ஏதோ சூழ்நிலையில் பண்ணிட்டார், அப்படி தான் தோணும். கும்பராசிக்காரர்களே, உலகம் உங்களை புரிந்து கொள்ளுதோ இல்லையோ, உண்மை உங்களை புரிந்து கொண்டிருக்கும். நண்பர்களே, பொதுவாக ராசி பலன் அப்படி கேட்டதொன்னே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். நல்ல பலன் இருந்ததுன்னா அதை நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே பலன் சரியா இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது? நல்லதை தான் விரும்புது. ஆனால் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. செல்ஃபோன்லலாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தெளிவு இல்லாமல் இருப்பது மட்டுமே. இதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறான். நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை யாராவது நீங்கள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃபோனை நிப்பாட்டிடுங்க, எவ்வளோ ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, எவ்வளோ ஆர்வம் வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப அமைதியான இடத்துல வாக்கிங் போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா?
காலத்தோட கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நாம் ரொம்ப அந்த காலத்தை விட நம்மளை இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறாங்க. நான் ஒப்பனாக சொல்கிறேன், எல்லா ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அந்த நாள் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுங்க. சேமிக்கக்கூடிய திறமையை உண்டு பண்ணுங்க. ஏதாவது சேமிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்ம அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்கள் நான் தான் அந்த ஆள், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் நடிகர், நான் தான் டைரக்டர், நான் தான் அரசியல்வாதி, என்ன நினச்சிருக்கீங்களோ அதுவாக பேசி பாருங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தில் புத்தி சில நேரத்தில் பேதலிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. சித்தம் கலங்கும்போது தான் சிவன் தெரிவான். புரியுதுங்களா? நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்றைக்குமே இந்த 12 ராசிக்காரர்கள், நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்றைக்குமே எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு பிடிக்கும், நல்ல பிரியாணி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஸ்வீட்டு பிடிக்கும். இது எல்லாம் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாம் எதையாவது வெறுப்பமா சொல்லுங்கள்? நம்ம யார், நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு முன்னாடி வச்சிட்டோம்னா யோசிப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு தோணும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும்ல. இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அந்த நிறைவை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்கிட்டையும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. மனசை அமைதிப்படுத்துங்க, காம்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளால் உங்கள் மனசை புகழ்ந்துக்குங்க. உங்களை நீங்கள் புகழ்ந்துக்குங்க. இந்த உலகத்தை அதே மாதிரி புகழ்ந்து பேசுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. முதல்ல உங்களை புகழ்ந்துக்குங்க, அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கும். சில பேர் யோசிப்பான், இவன் என்ன லூஸான்னு கூட யோசிப்பான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நம்ம புகழ்ந்துட்டு போன பிறகு அவன் யோசிப்பான், நம்மளை ஏன் இவன் பாராட்டினா, பரவாயில்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கே தோணும். அவன் என்ன பண்ணுவான், அதை 2 பேர்கிட்ட பாராட்டுவான். இப்படி தாங்க வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை திருப்பி அதே பாராட்டு உங்களை திரும்பி தேடி வரும். இது நியூஸ் பாஸ் ஆகும். ஆனால் இதை ஆரம்பித்தவன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள்கிட்டே அந்த நியூஸ் வரும் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும், நல்லது நடக்கும். உங்களை அடுத்து வரக்கூடிய தலைப்பு உங்களுக்கான சதவிகிதங்களை பற்றி பேசக்கூடிய தலைப்பாக உள்ள வரப்போகிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.